ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் மீன் வாங்க போலாமா? சண்டே அன்னைக்கு கூட காலையிலேயே சுறுசுறுப்பா எந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரமா மீன் வாங்க போனா தான் சூப்பரான மீன் கிடைக்கும். சோம்பேறித்தனப்பட்டு கொஞ்சம் லேட்டா போனாலும் நமக்கு சுமாரான மீன் தான் கிடைக்கும். நான் போன நேரத்துக்கு தான் மீன் அக்காவுமே மீனெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா எல்லா மீனுமே வச்சிருந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு அஞ்சல் தான் வாங்கியிருக்கேன். அதாவது நம்ம ஊர்ல இத வஞ்சரம்னு சொல்லுவாங்க. வஞ்சரம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அது கூடவே 2 மீன் தோல் உரிக்கிற மீனுமே வாங்கியிருக்கேன். இந்த மீன் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ரோஸ் கலரா இருக்கும். தோல உரிச்சுட்டு அத சமைக்கணும். இந்த மீன் உங்க ஊர்லலாம் கிடைக்குதா? இந்த மீனுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. அப்படியே வஞ்சரம் வாங்கிட்டு வந்தாச்சு. வஞ்சரத்த வறுக்க நல்லா சூப்பரா அரைச்சு மசாலா தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வீடியோல காட்டியிருக்க மசாலா எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. வரமிளகாய போட்டும் சுடு தண்ணீல ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் பேஸ்ட் இந்த அளவுக்கு நைஸா கிடைக்கும். இப்ப வாங்கிட்டு வந்த வஞ்சரத்தெல்லாம் நல்லா அழகா கழுவி எடுத்துட்டு, இது கூடவே இப்ப நம்ம அரைச்சிருக்க மசாலாவையும் போட்டு மேரினேட் பண்ண போறோம். நான் மசாலா அரைக்கும்போதே உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமா லெமனுமே சேர்த்துட்டு, மீனெல்லாம் மசாலாக்குள்ள இறக்கி நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்ப அந்த 2 பெரிய மீன மட்டும் தனியா வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மீன் சாப்பிடுறதுக்கு சேம் சிக்கன் சாப்பிடுற டேஸ்ட்லயே இருக்கும். ஸோ அதனால தான் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மீன வறுக்க வச்சாச்சு. குழம்புக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே இருக்கே நமக்கு பருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு குழம்பு தான் வைக்க போறேன். வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு பருப்பு குழம்பு, மீன் ஃப்ரை, சாதம். அவ்வளோதான். சோலி முடிஞ்சிச்சு. உங்க வீட்ல எல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.